ஹாய் காய்ஸ். ஸோ May 25th தான் எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் மேரேஜ் ஆனிவர்சரி. எந்த பிளானுமே இல்லை தான். ஆனால் சடனாக நெக்ஸ்ட் டே வந்து சீக்கிரமாக கிளம்பு, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். நானும் கிட்ட தான் எங்கேயோ போகிறோன்னு பார்த்தா ஒரு 2 டேஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸில் எடுத்து வச்சு பேக்கில் பேக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. அடடா, இது என்னடா ரொம்ப போயிடுச்சு. நான் வீட்டில் எந்த வேலையுமே செய்யாமல் அப்படியே ஃபுல் அலங்கோலமாக இருந்துச்சு. எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். எங்கன்னா வால்பாறை தான் போயிருந்தோம். நான், என் ஹஸ்பண்ட், என் தம்பி, அப்புறம் கோபி அண்ணா, நாங்கள் 4 பேர் தான் போயிருந்தோம். அப்புறம் வால்பாறை போனதும் அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே நாங்கள் வந்து கார்மகில் ஹோம் ஸ்டேயில் தான் தங்கியிருந்தோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு ஃபுல்லாக வீடு செட்டப் தான். ஹாலு, 3 பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம், ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம். இதுக்கு லைட் எங்கடா இருக்கு? இது தேர்ட் பெட்ரூம். எல்லாத்துக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்குல்ல? எல்லாத்துலேயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்கு. உள்ளே என்டர் ஆனோன்னே இந்த வெயிட்டிங் ஏரியாவில் வந்து ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க. ஐயோ, சூப்பராக இருந்துச்சு எல்லா மீனுமே. அந்த ஃப்ளூரசன்ட் எல்லோ கலர் மீனில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ஃபிஷ் வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் என்னென்னா நான் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டேன். இதை வாங்கி கொடுத்துட்டா நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே ஃபுல் மீல்ஸ் தான் வாங்கியிருந்தோம். அது கூட கொஞ்சம் சிக்கன் குழம்பு, பெப்பர் சிக்கன், ஆம்லேட் இதெல்லாமே வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்க நாங்கள் கிளம்பிட்டோம். நடுவில் இந்த ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுல, ஒன் லவ். ஸோ நம்மளும் அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய 4-5 வாட்டி டேக்லாம் எடுத்து ஒன்றுமே வந்து சரி பண்ணல, சொதப்பிட்டே இருந்துச்சு. சரி, இதுக்கு மேலே இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த முயற்சியை கைவிட்டுட்டோம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ரீல்ஸ் எடுக்கிறது வந்து இவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. நான் நிறைய வீடியோஸ் எடுத்திருந்தேன். ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி விட்டுட்டார் போல். எந்த வீடியோவுமே என் கண்ணில் படவே இல்லை. அந்த பிளேஸ் ரொம்ப நல்லா, ரொம்ப சில்லுன்னு அவ்வளோ நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தது. ஸோ அந்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்கள் அந்த கேரளா பார்டரில் க்ராஸ் பண்ணிவிட்டு மதியானம் சாப்பிடவே இல்லையா. ஸோ நான் எங்கள் லஞ்ச் சாப்பிட வந்துட்டோம். அங்கே அந்த குண்டு குண்டு சாதம் தான் வச்சுருந்தாங்க. அது சாப்பாடு கூட எது கூடயுமே அந்த சாம்பார் கூடலாம் ஒட்டவே இல்லை. எனக்கு அங்கே பிடிக்கவே இல்லை. பட் ரொம்ப பசிச்சுது. அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த அத்திரப்பள்ளி போகிற ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நடுவில் கொஞ்சம் ரோடு வந்து போடாமல் வச்சுருந்தாங்க. ரொம்ப கல் மண்ணுமாக இருந்துச்சு. அப்புறம் போக போக ரோடெலாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது ஃபுல்லாக நல்லா போயிட்டு அந்த வியூஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டோம். லக்கு இருந்தால் அங்கே யானையெல்லாம் பார்க்கலான்னு சொன்னாங்க. நாங்களும் 4 பக்கமும் தேடிட்டு வந்தோம். எந்த யானையுமே காணோம். அப்புறமே தான் பார்த்தா அங்கே ஒரு யானை நின்றுட்டு இருந்தது. சரி, வீடியோ எடுக்கலாம்னு நாங்கள் ரிவர்ஸில் வந்து மறுபடியும் ஸ்லோ மோஷனில் அந்த யானையெல்லாம் கவர் பண்ணிட்டு வந்தோம். அதை முடிச்சுட்டு போனால் ரோட்டில் ஒரு யானை இறங்கி நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த சீனில் சூப்பராக இருந்தது. நாங்கள் வால்பாறையிலேருந்து சீக்கிரமாக கிளம்புனதே அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து கிட்டே இருந்து பார்க்கலாம் தான். ஆனால் எங்களால் டைமுக்கு ரீச் ஆக முடியல. ஸோ அங்கே அலோவ் பண்ணலை. ஸோ நாங்கள் தூரமாக ஒரு இடத்துல நின்றுட்டு அந்த வீடியோஸ்லாம் எடுத்தோம். ஆனால் சூப்பராக இருந்தது அத்திரப்பள்ளி ஃபால்ஸ். தண்ணிலாம் வந்து செம்ம ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அப்புறம் டின்னருக்கு நாங்கள் வந்து மீன் பொழிச்சது, பீஃப் பரோட்டா, வெஜ் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் கோபி மஞ்சூரியன்லாம் வாங்கியிருந்தோம். நான் பீஃப் சாப்பிட மாட்டேன். ஆனால் நல்லா இருந்துச்சுன்னு என் ஹஸ்பண்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மீன் பொழிச்சது வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் பிடிக்கல. ஓகே, கொஞ்சம் புளிப்பாக இருந்தது. ஆனால் நார்மல் டேஸ்ட்டு தான். எதிர்பார்த்த அளவுக்குலாம் அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. கோபி மஞ்சூரியன், ஃப்ரைட் ரைஸ் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஃபுல்லாக வயிறு மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
அப்புறம் பாலக்காட்டில் அவரோட ஃப்ரெண்டு வீடு இருந்துச்சு. நைட் அங்கே ஸ்டே பண்ணலான்னு கிளம்பிட்டோம். நாங்கள் போகும்போதே மணி 1:30. ஸோ செம்ம டயர்டாக போயிருந்தோம். போயிட்டு அங்கே தூங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருந்தாங்க. இட்லி, அவியல், சட்னிலாம் அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து பேக்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஷூ கவர் மறந்து போகிறேன் ஞாபகப்பட்டு. ரிட்டன் வால்பாறை போகிற வழியில் இந்த தாத்தா கடையில் கூழ் மோரில் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே ஒரு ஸ்டாப்பிங் போட்டுட்டு போகிற வழி ஃபுல்லாக தின்னுட்டே தான் போயிட்டு இருந்தோம். அங்கே நல்லா தான் இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் ஆலையார் டேம் தான் போயிருந்தோம். அந்த கிளைமேட்லாம் பாருங்களேன், ரொம்ப க்ளவுடியாக ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. அதில் ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு அப்படியே கதெல்லாம் பேசிட்டு அந்த வியூவில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நைட் நாங்கள் அங்கேயே தான் ஸ்டே பண்ணோம். நெக்ஸ்ட் டே வந்து சென்னை ரிட்டன் ஆகலான்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி நைட் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் நாங்கள் வால்பாறையிலேருந்து ஒரு 4 மணிக்கெலாம் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப நாளாக இந்த ஈஷா டெம்பிள் போகணுன்னு பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுட்டே இருந்தோம். இப்போ தான் நிறைவேறி இருக்குது. அப்படியே கோயம்புத்தூர் வழியாக போயிட்டு இந்த டெம்பிளில் பார்த்துட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அங்கே அன்னபூர்ணி ஹோட்டல் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அங்கேயே போய் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டோம். ரிட்டன் வரும்போது நிறைய வீடியோஸ் எடுத்தேன். ஆனால் அது எல்லாத்தையுமே என் ஹஸ்பண்ட் டெலிட் பண்ணி விட்டுட்டாரு. அதனால தான் எதையுமே ஆட் பண்ண முடியல. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.